ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோ தாங்க. வாங்க பார்க்கலாம். பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செங்கப்பொடி, சபினா பொடி, எலுமிச்சம்பழ சாறு தாங்க. இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் செங்கப்பொடி கிடைக்காதுன்னு கிடைக்காதவோ கோலப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நான் தேங்காய் நார் எடுத்துருக்கேங்க. தேங்காய் நார் எப்போயுமே பெஸ்ட்டுங்க. ஒரு மாதிரி தேய்க்கிறதுக்கு இந்த வரையாக வராதுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப்பர்லாம் பாத்திரம் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு அந்த தேய்ச்சி அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம்னா ஒரு மாதிரி பாத்திரமே ஒரு மாதிரி கோடாக வரையாக வந்த மாதிரி ஆயிருங்க விளக்கெல்லாம். அதை வச்சு தயவுசெய்து தேய்க்காதீங்க. தேங்காய் நார் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க அந்த எலுமிச்சம்பழ சாறு சக்கை புளிஞ்ச இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தேய்ச்சாலே பளபளன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன்னு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா பீதாம்பரி பவுடர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். அது உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி மறுபடியும் பழைய விளக்கு தேய்க்காத மாதிரியே விளக்கு தேய்ச்சி எத்தனை நாள் ஆச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி முறையில் நான் தேய்ச்சி விளக்கு பொருத்தும் போது வேகம் எனக்கு கருத்தும் போல், அது மாதிரி அந்த பளபளப்பு மங்கியும் போலங்க. 10-20 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ விளக்கெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேங்க. காய வைக்கிறதுக்கு முன்னாடி கோட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க, தண்ணி இல்லாமல். இல்லைன்னா புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இப்போ பொட்டு வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், விளக்குக்கு பொட்டு வைப்போம்ல, அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, சந்தன பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்றி கலந்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பச்சை கற்பூரம், ஜவ்வாது பொடிங்க. இதெல்லாம் ஊற்றி இப்போ நீங்கள் விளக்குக்கு பொட்டு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக கமகமன்னு இருக்குங்க. அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பு வர்ற மாதிரி இருக்குங்க. பூஜை ரூமு மட்டும் மணமாக இருக்காதுங்க, நம்ம வீடே ஒரு வாரம் 10 நாளைக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி பொட்டு வச்சு விளக்கு பொருத்தி சாமி கும்பிடும்போது அந்த மனம், அந்த விளக்கெல்லாம் பளபளன்னு இருக்கிறதும், அந்த பூஜை ரூமே அப்படி ஜெகஜோதியை ஜொலிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நான் அப்படி தாங்க இப்படி விளக்கெல்லாம் தேய்ச்சி சாமி கும்பிடும்போது இந்த மாதிரிலாம் அழகுபடுத்தி சாமி கும்பிடும்போது எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். யாருக்கெல்லாம் இப்படி தோணி இருக்குன்னு சொல்லுங்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்துக்குமே பொட்டு வச்சாச்சு. பொட்டு வச்சுட்டு விளக்கு பொருத்தின பிறகு பாருங்கள் சாமி ரூமே எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.